வெல்கம் டு ஒரு நியூஸ் பல வியூஸ். எலெக்ஷன் கமிஷனுடைய எஸ்ஏஆர் நடவடிக்கைகளுக்கு பிறகு முதல் முறையாக ஒரு வாக்காளர் பட்டியலை திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியலை வெளியிட்டாங்க. அதில் இறந்தவர்கள் பெயர்கள் எல்லாம் நீக்கிட்டு, இடம் மாறி போனவர்கள் எல்லாம் பேரெல்லாம் நீக்கிட்டு, இடம் மாறி போனாலும் திரும்பவும் எஸ்ஐஆர் ஃபார்ம் சப்மிட் பண்ணாதவங்க பேரெல்லாம் நீக்கிட்டு அந்த ஒரு லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய குற்றம் குறைகள் சொல்கிறாங்க. அது எப்படி நீக்கலாம், இடம் மாறி போனவர்கள் அவங்களுக்கு சரியான வாய்ப்பு கொடுக்கல, குறுகிய காலமான ஒரு மாதத்துல எப்படி இதெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழுப்புறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் தனியாக இருக்கட்டும். ஆனா அதே சமயத்துல நாம ரொம்ப கவனத்துல கொள்ள வேண்டிய விஷயம், இங்கு தங்கி இருக்கிற வட மாநிலத்தவர்கள், பிற மாநிலத்தவர்கள் அவங்களுக்கான வாக்குரிமையை பத்தி தான். இப்போ அவங்க வராங்க, அவங்க வாக்குரிமையை வாங்கிட்டு இங்கே தங்கிடுறாங்க அப்படின்னா பரவாயில்ல. அதாவது அதுக்கு ஒரு யார்ட் ஸ்டிக் வைக்கலாம். 10 வருடங்கள் இங்கேயே தங்கி இங்கேயே செட்டில் ஆயிட்டவங்களுக்கு நீங்க அந்த வாக்குரிமையை இங்க கொடுக்கலாம். இல்லை இங்கேயே அவங்க சொந்த வீடெல்லாம் வாங்கி இங்கேயே குடியமர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த வாக்குரிமையை கொடுக்கலாம். பெரும்பாலானவர்கள் சில மாதங்கள், சில வருடங்கள், 5 வருடங்களுக்கும் குறைவா இல்லைன்னா 6-7 வருடங்கள் தங்கிட்டு திரும்பி நல்ல பணம் சம்பாதித்த பிறகு அவங்க சொந்த ஊருக்கே திரும்பி போடுறவங்கலாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் எதுக்கு வாக்குரிமையை கொடுக்கணும்? அவங்க காலங்காலமா அவங்க சொந்த ஊர்ல சோ அண்ட் சோ கட்சிக்கு வாக்களிச்சிருப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு தெரிஞ்ச கட்சி. இங்க எந்த கட்சிகள் களத்துல இருக்குதுன்னே அவங்களுக்கு தெரியாது. அவங்க தெரிஞ்ச கட்சிக்கு, அந்த சோ அண்ட் சோ கட்சிக்கு வாக்களிச்சுட்டு போயிடுவாங்க. அது எப்படி சரியான முடிவா இருக்கும்? அவங்களுக்கு ஒரு வெல் இன்ஃபார்ம்டு வாக்காளரா அவங்க இருக்க வாய்ப்பு இல்லைல்ல. அது மட்டும் இல்லாம இந்த மண்ணோட கலாச்சாரம், இந்த மாநிலத்தோட அரசியல் பண்பாடு, கலை, கலாச்சாரம், இந்த அரசியல் கொள்கைகள், கருத்தோட்டம் இதெல்லாம் அவங்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்லையே. அவங்க எப்படி சரியான முடிவா எடுக்க முடியும்? அப்போ இயல்பாவே அவங்களுக்கு தெரிஞ்ச கட்சிக்கு அவங்க வாக்களிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த கட்சிகளுக்கு நம்ம வாக்களிக்க வேணாம்னு சொல்லல. ஆனா இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வெல் இன்ஃபார்ம்டா அவங்க வாக்களிச்சாங்கன்னா அது வேற விஷயம். இது எப்படி சரியான முடிவா இருக்க முடியும்? இது நேர்மையான தேர்தலா இருக்குமா? உதாரணத்துக்கு ஒரே ஒரு தேர்தலுக்கு மட்டும் இங்க வாக்களிச்சுட்டு திரும்பி அவங்க சொந்த ஊருக்கே போயிட்டா என்ன பண்ணுவோம்? அதனால குறைஞ்சபட்சம் ஒரு 10 வருடங்களாவது தங்கி இங்கேயே குடியமர்ந்தவங்களுக்கு அந்த வாக்குரிமை கொடுக்கறதுல தவறு எதுவும் இல்லை. சில பேர் 50 வருடங்களுக்கு மேலாக இங்க தங்கினவங்களுக்குலாம் இருக்காங்க. அவங்களுக்குலாம் நம்ம வாக்குரிமை கொடுக்க வேணாம்னு சொல்லலையே. அவங்கெல்லாம் எப்பவும் போல வாக்களிச்சுட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் ஏற்கனவே இங்க வாக்குரிமை இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில இப்ப சமுதாயத்தினுடைய சூழ்நிலை, சொசைட்டி சுத்தமா மாறி போயிருக்கு. பெரும்பாலான வட மாநிலத்தவர்கள் இங்க தங்கி பணி செய்யறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் இப்படி வாக்குரிமையை கொடுத்தா அது எப்படி கரெக்டா இருக்கும்? இப்ப எலெக்ஷன் கமிஷன்ஸ் தன்னுடைய விதிமுறைகளை சற்று தளர்த்தி, மாற்றி, திருத்தி அமைச்சாதான் இதுக்கெல்லாம் சரியான தீர்வா இருக்க முடியும். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் வந்தால் கூட, பாராளுமன்றத்துக்கும் சட்டசபைக்கும் தேர்தல் நடந்தால் கூட ஒரே சமயத்துல பாராளுமன்றத்துக்கு ஒருத்தரையும் சட்டசபைக்கு ஒருத்தரையும் தான் மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. அது மாதிரி நம்ம பிற மாநிலத்தவர்களுக்கு வாக்குரிமையை கொடுக்கும்போது அது தேர்தல் முடிவுகளை பெருமளவில் பாதிக்கும். அதனால இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கைகளுடைய மற்ற பிரச்சனைகளை பற்றி விவாதம் பண்ணிட்டு அதை பத்தி கவனம் கொடுக்கறத விட்டுட்டு, அதை விட முக்கியமா இந்த வட மாநிலத்தவர்கள் பிற மாநிலத்தவர்களுக்கான வாக்குரிமை விஷயத்துல முக்கிய கட்சிகள், தமிழ்நாட்டுடைய முக்கிய கட்சிகள் மிகுந்த கவனத்தை செலுத்தணும், மிகுந்த எச்சரிக்கையா இருக்கணும்னு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. நன்றி, வணக்கம்.